வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது நண்பர்கள் மூலிமா, சினிமா வட்டார நண்பர்கள் மூலிமா. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அவர் மீட் பண்ணலாம், எஸ்ஆர் பிரபு சார் ஒரு கூடுகை அப்படின்னு சொல்லிட்டு பியூர் சினிமாஸில் ஒரு ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன், பியூர் சினிமா அந்த புத்தகம் வச்சுருக்கிறோம், ஒரு மீட்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் வந்து அவரை மீட் பண்ணலாம், சினிமா சந்தேகங்களை நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்டை நீங்கள் அவர்கிட்ட பகிரலாம்னு நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 4000 ரூபாய் கட்டணும்னு. ஓகே, 4000 ரூபா கட்டினேன். ஜூலை 26ஆம் தேதி 2022 இதுக்கான காசை நான் கட்டி 2 நாள் கழித்து அவங்க அந்த மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் நானும் போய் உட்காடுறேன். என்ன மாதிரி ஒரு 70 பேர் கிட்ட வந்து உட்காடுறாங்க. 4000 ரூபாய் உங்களுடைய கதைகள் வரவேற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறாங்க, இதுக்கு மெயில் பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம மெயில் பண்ணுறோம். கதையை வந்து சினாப்சிஸ் மட்டும் அனுப்ப சொல்கிறாங்க, அதாவது சும்மா கதை சுருக்கம் ஒரு மெயில் அனுப்ப சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எது முழுசாக வந்து பவுண்டடாக இருக்குன்னாங்க. இல்லை சரி, பவுண்டடாக இருக்குது சார், ரெடியாக இருக்குது சார், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், லொக்கேஷனு, டயலாகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார், பக்காவாக ரெடியாக இருக்குது சார். சரி கொண்டு வாங்க சார் ஆஃபீஸ்க்கு. நாங்கள் ஓடி போய் கொடுக்கும்போது சார் இல்லை கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு கால் வரும் இல்லை மெயில் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ரைட்டு, இன்னும் ஒரே வாரத்தில் பெரிய டேரக்டர் ஆகிடும் நினச்சிட்டு வந்தால் எதுவுமே வரல. அதை ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் போய் அங்கே கொடுத்துட்டு வந்துருக்கேன். ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள் மொத்தமாகவே என்னோட கதாபாத்திரங்கள், என்னோட கதையில் எழுதி வச்ச கதாபாத்திரங்கள் அங்கங்கே இருக்குது. நான் எம்எஸ் பாஸ்கருக்கு எழுதி வச்சுருந்தா அந்த எம்எஸ் பாஸ்கருக்கு பதிலாக அங்கே கருணாஸ் இருக்கார். நான் ஜான் விஜய் வச்சு ஒரு கேரக்டர் வச்சா அங்கே இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஜான் விஜய் வச்சா அங்கே ஒரு கேரக்டரில் இருக்கிறான். இந்த ஜான் விஜய் கேரக்டர் என்ன சொல்கிறானோ அதுதான் அந்த கேரக்டர் சொர்க்கவாசல் ட்ரெய்லரில் சொல்லுது. எஸ்ஆர் பிரபு சார் ட்ரீம் வாரியர்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறேன். அங்கே போய் பார்த்தோம்னா சார் இங்கே இல்லை, தேனாம்பட்டு ஆஃபீஸில் இருக்கார், போய் பாருங்கள். அடிச்சு பிடிச்சி டி நகர்லேருந்து தேனாம்பட்டுக்கு ஓடி வந்துட்டு அங்கே பார்த்தேன், சார் இங்கே இல்லை, இப்போ தான் வெளியே போனாருன்றான். எஸ்ஆர் பிரபுவோடைய டீமாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஆர் பிரபுவோடைய இன்டென்ஷனாக இருந்தாலும் சரி, ட்ரீம் வாரியர்ஸ் இன்டென்ஷன் ரொம்ப பெரிய தப்பாக போயிட்டுருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இந்த மாதிரி பல இளைஞர்களை ஏமாத்துறாங்கன்றீங்களா? ஆமாம் சார். இப்போ நான் ஒருத்தன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கிறேன்னா அடுத்து 70 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவன் எத்தனை ஸ்கிரிப்ட் கொடுத்தா, அவன் கதை எப்போ நீங்கள் எடுப்பீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு எடுப்பீங்க, என்னவா எடுப்பீங்கன்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. அஜய் பாலாஜி, நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போகிற வேகத்தில் நிறைய பேர் மெரிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியல. ரொம்ப பெரிய தப்பு அது. என்னால் இந்த கமிஷன் ஆஃபீஸ் கொண்டு போக முடியும், என்னால் இது என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. என்கிட்ட எல்லா ப்ரூஃப் ஒர்க் எடுத்து போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்து நான் அதை ஹையர் அஃபீஷியல்ஸில் அட்வொகேட் டீமை வச்சு எடுத்து இந்த படத்தை என்னால் நிறுத்த முடியும், எனக்கு டைமும் இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்கள், ஸ்பீக்கரில் போடுங்க. ஆர்ஜே பாலாஜி வணக்கம் இடமலம் நேயர்களே. இப்போ வந்து ஒரு நம்ம வழக்கமாக பண்ணாத மாதிரியான ஒரு காணொலி தான் அது, ஒரு நேர்காணல். பொதுவாக படம் யாரெல்லாம் எடுக்கணும்னு வந்து கதைலாம் எழுதுகிறாங்களோ அவங்க நிறைய பேர் சந்தித்த ஒரு பிரச்சனையை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கதை எழுதி நீங்கள் வந்து அதை பல பேர்கிட்ட சொல்கிறப்போ, இல்லை பல ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை சமர்ப்பிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தா வந்து ஒரு படமாக வந்து ஒரு பெரிய டேரக்டர் எடுத்திருப்பார். இந்த மாதிரி பல டேரக்டர்கள் பல படங்கள் வெளில வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து கதை எழுதினவங்க அந்த சர்ச்சையை வெளில கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு நீதி கிடச்சிருக்கு, பல பேருக்கு பல 1000 பேருக்கு வந்து நீதியே கிடைக்காம போயிருக்கு. ஏன் என்னுடைய ரொம்ப உயிர் நண்பர் ஒருத்தருக்கே அது வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் இந்த காணொலி வந்து பண்ணுறோம். ஆனாலும் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கதை எழுதி இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வந்துட்டார். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வராரு, ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு வராரு அப்படின்னா விசாரிக்காமல் எது உண்மை அப்படின்னு நம்பிடக்கூடாது இல்லையா? அதனால தான் தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு வரலான்னு இந்த காணொலியை பண்ணுறோம். அதை பற்றி பேசுறதுக்காக, அதாவது என்னுடைய கதை தான் சொர்க்கவாசல் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடித்து இப்போ படமாக ரிலீஸ் ஆக போகுது. நான் கிளைச்சிறை அப்படிங்கிற பேர் எழுதுகிற கதை தான் வந்து இப்போ சொர்க்கவாசல்னு ரிலீஸ் ஆக போகுது, எனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னு ஆர்ஜே பாலாஜியை குறித்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிஞ்சிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து இவர் ஃபோன் கால் பண்ணி தொடர்பு கொண்டார். ஸோ அவர்கிட்ட வந்து பேசிக்காக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நேர்காணல் நம்ம பண்ணுறோம். அவர்கிட்டயே நம்ம மீதி கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கிருஷ்ணகுமார். வணக்கம். ஸோ எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் வந்து விஸ்காம் படிச்சிருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து படம் வந்து தயாரிக்கிறதுக்கோ இல்லை எழுதுறதுக்கோ இல்லை டைரக்ட் பண்ணுறதுக்கோ படிச்சிருக்கீங்களா? நீங்கள் எப்போதுலேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு? ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு, சரிங்களா? நம்ம மேடை நாடகங்கள்லேருந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் அங்கேருந்து ஸ்கூல் டேஸில். அப்புறம் காலேஜஸில் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய்ட்டு சில அந்த ஆஃபீஸில் நடக்கும் இல்லையா, அதில் நம்ம அந்த நம்மளுடைய நாடகங்கள் இல்லை நம்மளுடைய இது மாதிரி. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் சினிமாவை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது
எங்கள் வீட்டில் வந்து சினிமா நோக்கி படிக்க வைக்கல, அந்தளவுக்கு வசதி இல்லை. ஸோ அதனால் படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போன கட்டாயம், முடிக்கிறதுக்குள்ளே வேலைக்கு அமுச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமாவில் இருக்குதுன்றனால நான் என்ன பண்ணுறேன்னா, சினிமா சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் தேடி தேடி போய் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த நாளை இயக்குனர் சீசனில் வந்து எனக்கு ஒரு என்ட்ரி வந்து ஓப்பன் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு எந்த சீசன்? நாளை இயக்குனர்ல சீசன் 2. சீசன் 2 ஓகே. சீசன் 1ல் வந்து ஜேவி அண்ணா அப்போது ஜேவி அண்ணா தான் அதை நடத்தினார். சீசன் 1ல் நான் ட்ரை பண்ணும்போது ஃபுல் ஆகிடுச்சாங்க. நம்மளால் அதை என்ட்ரி ஆக முடியல, டேரக்டரும் பண்ண முடியல, ஸ்கிரிப்டாகவும் அதை ஒன்றும் இது பண்ண முடியல. அதுக்கு ஆல்ரெடி சீசன் 2க்கும் ஆள் ஃபுல் ஆகிடுச்சு. அந்த பார்ட்டிசிபேட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஃபுல் ஆகிட்டாங்க. ஸோ என்னால் அதுவும் பண்ண முடியல. சரி அட்லீஸ்ட் இப்படியே போயிட்டே இருந்திருக்குன்னா என்ன பண்ண முடியும்ட்டு சீசன் 2ல் இருக்கவங்ககிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். 2-3 ரோலும் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதில் சுப்பராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் டிஎஃப்டி படித்த ஒருத்தர் இருந்தார். அவர் கூடயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தெகடி ரமேஷ் சாரும் நம்மளை ரமேஷ் சார், அவர் ரமேஷ் சார் அவரும் கூப்பிட்டுருந்தாரு. பட் இவங்க 2 பேருக்குமே ஒர்க் பண்ணுறதே டைம் கரெக்டாக இருந்தனால அவருக்கு கூட நம்ம ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணி இது அப்படியே இதாச்சு. நாளை இயக்குனர் சீசன் 2ல் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2010. ஸோ 2010ல் ஒர்க் பண்ணிவிட்டு நாளை இயக்குனரில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது சினிமாவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சினிமாவில் ட்ரை பண்ணும்போது அதில் நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இடத்துல வந்து கதை வந்து பறிப்போகுது. நம்மளோட கதை வந்து பறிப்போகுது. இடம் தெரியல, ஆள் தெரியல, ப்ரொடியூசர் தெரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. அதனால் அது பெருசாக நம்மளால் அதில் உள்ள கேட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. ஏன் பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு சுத்தமாக யாரும் பேக்ரவுண்ட் இல்லை, அப்பா அம்மா சப்போர்ட்டு கிடையாது. நான் ஒருத்தனே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கரெக்டான ஒரு பிளாட்டும் அமையல, எதுவுமே அமையல. டைமும் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் மேரேஜும் ஆகிடுது. ஓகே. ஸோ மேரேஜ் ஆனால என்ன ஆகுதுன்னா, அதில் மேரேஜில் ஒரு டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணுறேன். என்னென்னா, என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அவங்களுக்கு காதும் கேட்காது, பேசவும் வராது. பட் என் மேல் அதீத அன்பு கொண்டு என்னை வந்து அவங்கள நான் சீட் பண்ண என்னால் முடியல. ஸோ கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் ஆகி குழந்தையும் வருது. ஸோ ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ராகிறேன். சரி பையன் வந்து பிறந்துட்டான். ஸோ கல்யாண லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸுக்கு எதிர்த்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஒருத்தருங்க கல்யாணம் பண்ணுறது 2010ல் பண்ணுறோம், 11ல் அந்த கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்போது அதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப அகென்ஸ்ட் பண்ணுறாங்க. பண்ண இதெல்லாம் யாரும் ஒத்துக்கலை. ஆனால் பண்ணி நம்ம சாதித்து காட்டணும், வேறு வழி இல்லைன்ட்டு நம்ம அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணி இன்றைக்கி வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பையன் எனக்கு இருக்கான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சினிமாவில் இந்த கேப் விழுது. பையனும் பார்த்துக்கணும். ஆமாம், ஏன்னா இந்த டிஃபிகல்ட்டியில் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியாது அவங்களால. உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு குக்கர் விசில் கூட அவங்களுக்கு கேட்காதுன்னும் போது குழந்தைய எப்படி பார்த்துக்க முடியும்? கஷ்டம் தான். அப்போ நான் குழந்தையும் பார்த்துக்கணும், ஒய்ஃபும் பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிட்டு டைம் அங்கே போகுது. இருந்தாலும் அதுக்கப்புறம் குழந்தை அந்த 3 மாதம் குழந்தை அந்த 3 வருஷம் எழுந்து நிற்கிறதுக்கு வரைக்கும் நான் அந்த குழந்தை ஒய்ஃபுன்னு அந்த லைஃபே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் சினிமாக்குள்ளே வரும்போது சினிமா வேறு எங்கெங்கேயோ போயிருக்கு, யாருமே பிடிக்க முடியல. சரி நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்ச ஆடெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன கடைகளோட விளம்பரத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஃப்டி படித்த ராஜபாண்டியன் ஒருத்தர் இருக்கார், கேமராமேன். அவர் கூட சேர்ந்து ஆர்டர் எடுத்து நம்ம ஒரு சின்ன சின்ன நகைக்கடை விளம்பரங்கள், சின்ன சின்ன கமர்ஷியல்ஸ்லாம் பண்ணுறேன். அப்போ டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை கற்றுக்கலாம். ஆமாம், வேலையை டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகி டிஜிட்டல் கிராஃப்ட் 16 கிராஃப்ட் இருக்குன்னா அந்த டிஜிட்டல் சினிமாக்கான 16 கிராஃப்ட்டும் கற்றுக்கிறேன். 16 கலைகள். உங்களுக்கு மெயின் பிக்சருக்கு தான் 24 தேவை, இதுக்கு 16 வேணும். டிஜிட்டல் இருக்குது, 16ம் நம்ம கற்றுக்குறோம். சரிங்களா? ரிட்டன் நீங்கள் டேரக்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, டைலாகாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சரி, அதுக்கு வந்து கேமரா, லென்ஸு, லைட்டிங்கு, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், டைலாக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வாங்குறது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அது முழுக்க அதில் இன்வால்வ் ஆகி என்னோட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 300 சின்ன சின்ன விளம்பரங்கள் எடுக்கிறேன். ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணுறது, ப்ரெஸ் மீட் எடுக்கிறது, கேமரா தூக்கிட்டு ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும், கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அது பண்ணால் தான் நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை டெக்னிக்கலாக ஸ்ட்ராங். ஏன்னா படம் எடுக்கிறது ஈஸி இல்லை, ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் எடுக்க முடியும். அது எடுத்தால் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அப்படின்றனால இப்படி வந்து என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து நிற்குது. ஓகே, இப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நான் கேட்டுக்கேன். அதாவது சினிமா பேக்ரவுண்ட் இருக்கான்னு எப்போ வந்து இப்போ இந்த நம்ம சொர்க்கவாசல்னு சொல்லப்படுற ஆர்ஜே பாலாஜி நடிச்ச சொர்க்கவாசல்னு சொல்லப்படுற இந்த படத்தோட கதை உங்களுதுன்னு கிளைம் பண்ணுறீங்களே, இந்த கதையை எப்போ எழுதுனீங்க, எந்த சூழ்நிலையில் எழுதுனீங்கன்னு சொல்லுங்கள். 2017
2017 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சட்ட சிக்கல்னால நான் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாகுறேன். ஸோ, அதில வந்து நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ம். சரிங்களா? சைதாப்பேட்டை சப் ஜெயிலுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அந்த ரிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க வச்சு தான் இந்த கதைய நானு எழுதுறேன். ஸோ, சப் ஜெயில்ல வந்து ஒரு கதை எழுதுதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா, அங்க எதுவுமே அலவுட் இல்ல. உங்களுக்கு பென்சிலோ, பென்னோ, பேப்பரோ ஆமா, இதெல்லாம் ஆயுதமா வந்து பார்ப்பாங்கல்ல. ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்னல்ஸ். ம். ஸோ, அதெல்லாம் அலவுடு கிடையாது அங்க. இருந்தாலும் அதுக்கு மனு போட்டு வாங்கணும். மனு போட்டு ஒரு வாங்குனது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேப்பரு. என்னது அது? இது வந்து நான் ஜெயில்ல செல் நம்பர் 25ல 2017ல செல் நம்பர் 25 சைதாப்பேட்டை சப்ஜெக்ட்ல எழுதின ஸ்கிரிப்ட் தான். ஓ! இதுதான் வந்து சொர்க்கவாசல் படத்தோட ஸ்கிரிப்ட்னு நீங்க ஸ்கிரிப்டோடைய கிரியேட் பேஸே பண்றது. இதான். அடிப்படையே இதுதான். இங்க தான் ஓகே. உருவாகுது. இந்த கிளைச்சிறை. கிளைச்சிறைன்னு உருவாகுது. எந்த சைதாப்பேட் சப்ஜெக்ட்ல? சைதாப்பேட்டை சப்ஜெக்ட். இந்த ஸ்கிரிப்ட் என்னைக்கு எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2/3/2017 சப்ஜெக்ட்ல இருக்கும்போது, அதில செல் நம்பர் 25ல தான் இது எழுதுறேன். அதெல்லாம் கூட எழுதியிருக்கீங்க. ஆமா, அதில எழுதியிருக்கேன். ம், ம், ம். நான் மறந்துருவேன்ல, வருஷமா ஆச்சுங்களா. ஸோ 2017ல இதை எழுதுறேன். இது எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. பென்னு மனு அந்த அங்க ரீஃபில் தான் குடுப்பாங்க. பென்னு குடுக்க மாட்டாங்க. ம். ஸோ ரீஃபில் குடுத்தாங்க. அத மூடி வச்சிருங்க. ம், ஆமா. ம், ம், ம். இது வந்து ரீஃபில் குடுத்தா அத வச்சு தான் நம்ம வந்து இது எழுதுறோம். ம். எழுதும்போது ஏன் இத எழுதுறோம்னா, அந்த செல்லுல இருந்த அந்த 15 நாட்கள்ல வந்து ம். பார்த்தீங்கன்னா, அந்த 10 நாட்கள் நான் அனுபவிச்ச சிறைவாசனோட கஷ்டங்கள் ஒரு இருக்கு. ரிமாண்ட் பண்ணிட்டாங்க உங்கள. ஆமா, ரிமாண்ட் இஃப் யூ பண்ணிட்டாங்க. டோன்ட் மைண்ட் நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு அது ஒரு தெரிஞ்சுக்கலாமா? லைசென்ஸ் இஷ்யூனால வந்து ஓகே. என்னுடைய ஓனர் அரெஸ்ட் பண்றதுக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள. ஓகே. ஸோ அவங்க வயசான லேடி. ஸோ அவங்களுக்கு பதிலா நான் உள்ள போக வேண்டியதாயிருச்சு. சரி, நான் பார்த்துக்கிறோம். எப்படியாவது உங்கள வெளிய கொண்டு வந்துருவேன்னு சொன்ன ஒரு பட்சத்தில நான் உள்ள போனேன் ம், அவங்களுக்காக. ம். போயிட்டு 15 நாள் கழிச்சு என்ன வெளிய கொண்டு வந்துட்டாங்க. கேஸும் அது முடிஞ்சிருச்சு. அதோட அப்ப போயிட்டு ஸோ இருக்காரு. 15 நாள் முழுசா அங்க இருந்தீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து கதை எழுதணும் அப்படின்னு தோணுது. ஸோ ம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இந்த இந்த பென்னு, கதை பேப்பர்லாம் வாங்குறீங்க. வாங்கி அந்த கதைய அங்க இருக்கிற கைதிகளோட பழகி 3 நாள் வந்து கஷ்டம். ம். அதுக்கப்புறம் தான் எல்லாம் பழகுறாங்க. செட் ஆகறதுக்கு அந்த இடம். செட் ஆகுறதுக்கு. ஏன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொறட்ட விட முடியாது. ஜெயிலுக்குள்ள கொறட்ட விடக்கூடாது. ம். கொறட்ட விட்டா அவங்க கழுத்த மிரிச்சுருவாங்க. கோவத்துல. ஆமா. வேற பக்கத்துல யாரும் கொரட்டைய விட மாட்டாங்களா? விடக்கூடாது. விடக்கூடாது. அதுதான் அங்க ஜெயில்ல இருக்கிற. நம்மளுக்கே தெரியாம விடுறது தானங்க அதில தான் கொரட்ட. என் கழுத்த மிரிச்சாங்க. அவ்ளோ கொடுமையெல்லாம் நடக்கும் அங்க. சரிங்களா? அந்த மாரி வந்து சின்ன சின்ன விஷயம். கொரட்டன்னு நான் சொன்னேன். கொரட்டைக்கு கழுத்த மிரிப்பாங்க. இன்னொரு விஷயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரியுது. நீங்க வேற ஒண்ணு பண்ணுவாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆமா. புரிஞ்சிருச்சு. எங்க மிரிப்பாங்கன்னே நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா உள்ள இருக்கவங்கலாம் அக்யூஸ்டுங்க. பயங்கரமான அக்யூஸ்டுங்க. சகவாசம் ரொம்ப மோசமான. மூர்க்கமானவங்க பெரும்பான்மையானவர். அவங்க வேற மாரி ஆவணும். ஸோ அவங்க உள்ள இந்த மாரி சம்பவங்கள்லாம் எழுதி தான் இந்த ஸ்கிரிப்ட்ட நான் வந்து உள்ள உருவாக்குறேன். ஸோ ஒருத்தரோட கதையா இல்ல பல பேரோட பல கதைகள பேரோட கேட்டு கதை. அங்க நடக்கிறத பார்த்து அந்த மாரி அங்க எழுதுனீங்களா? நடக்கிற சம்பவங்கள், அங்க இருக்க கைதிகள், அந்த கைதியோடைய பின் கதைகள். ஒரு கேரக்டர போய் நான் மீட் பண்றேன். ஒரு செல்லுல. மனு போட்டு இந்த செல்லுல அந்த செல்லு போனா நீங்க மனு போடணும். அதுக்கு காரணம் எழுதணும். உங்கள விட்டாங்க. ஐ மீன் லைக் அந்த ஒரு ஆமா. ப்ரொசீஜர பண்ணிட்டு நீங்க ஏன்னா எனக்கு போனது. எழுத படிக்க தெரியும். நான் மனு போடுறேன், எழுதுறேன். ம். சரிங்களா? அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அவருக்கு நம்மளுக்கு ஆகவே ஆகாது. கைதினா உள்ள இருக்கணும். நீ எதுக்கு வெளிய வர? நீ உள்ளே இருந்து சாவணும். அதான் அவனோட கேரக்டர். அதுதான் அந்த கதையில நான் ஒரு கேரக்டரை உருவாக்குனேன். அந்த கேரக்டர் உருவாகுது. அந்த கேரக்டர் பார்த்து நான் ஒரு கேரக்டர் என் கதையில உருவாக்குறேன். இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான கேரக்டரா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அதுதான் இந்த இப்போ ம். வந்து சொர்க்கவாசல் படத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வருது பாருங்க. ஓகே. ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஜெயில். அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா ஜெயில்ல இருக்கிறவரு. அவர் கண்ட்ரோல்ல தான் வரணும்னு அவர் சிறைத்துறை அது. ஆமா. ஆமா, சிறைத்துறை இருக்கு. ஸோ அங்க ஜெயில் வார்டன் இருப்பான். அவன் என்னன்னா, இது ஜெயில், இது என்னோட இடம். ம். என் கோட்ட நான் வைக்கிறது தான் நான் சட்டம். வைக்கிறது தான் இங்க சட்டம். 2 பேருக்குமே கான்ஃப்ளிக்ட் ஆகும். 2 பேருக்குமே சண்டை வந்துகிட்டே இருக்கும். உள்ள இருக்கிறவங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க. ம். அவங்க எல்லாரையுமே அப்படி சொல்லிற முடியாது. ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க. திருத்துறதுக்கு எவ்வளோ வந்து காலையில வந்து அ உங்களுக்கு என்ன சொல்றது? பேசுறது. பேசுவாங்க. உங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்கள நெறைய விஷயம் இன்ஸ்பயர் பண்ணுது. இவன் லைஃப் இப்படி இருக்கு. ஆமா. சிறையில இப்படி நடக்குது. அதெல்லாம் ஆமா. பார்த்து நீங்க ஒரு கதை வந்து எழுதுறீங்க ஆமா, உட்கார்ந்து. அனுபவிச்சு நான் எவ்வளோ நாள்ல நீங்க 15 நாள் இருந்தீங்க. எத்தன நாள்ல நீங்க காமிக்கிற அந்த கதை, மூலக்கதை அப்படிங்கிறத 10 எழுதுனீங்க? நாள் ஆச்சு எனக்கு இது உள்ள இருக்குது. ஓகே. 10வது நாள்ல நான் இத எழுதுறேன். ம், ம், ம். இந்த 10வது நாள் இத நான் எழுதும்போது எனக்கு வந்து வெளிய வரேன். அப்போ வந்து இத அசால்ட்டா விட்டுற மாட்டாங்க இத. அதான் கேட்கிறேன். இப்போ எழுதுறது பென் வாங்குறது கஷ்டம். பட் எழுதுறத வெளில எடுத்துட்டு வரதும் கஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அலவுட் இல்ல. அப்புறம் எப்படி இத எடுத்துட்டு வந்தீங்க? அதுக்கு தான் அவங்க லஞ்சம் ஏதாவது குடுத்தீங்களா நீங்க? வாங்கி படிப்பாங்க. ஓகே. நம்ம எதனா இதில தவறா எழுதிட்டோம், சிறைத்துறைய பத்தி தவறா எழுதியிருக்கோம், காவலர்கள பத்தி தவறா எழுதியிருக்கோம்னா, உங்கள உரிச்சுருவாங்க. சரியான உரி உரிப்பாங்க. எப்படி உரிப்பாங்க உங்களுக்கே தெரியாது. வாய கட்டி போட்டு உரிச்சுட்டு அடிப்பாங்க. ஆனா, இதில நான் எழுதுனது எப்படின்னா, இது படிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இத அப்படியே ஆப்போசிட் எழுதுனேன். ஆப்போசிட்னா மிரர் மாரி மாத்திட்டீங்களா? மிரர் மாரி.
நல்லா இல்லைன்னா நல்லா இருக்குன்னு எழுதுவேன். ஓகே, எழுத்துக்கள் இல்லை, விஷயத்தை கொடுமையாக இருக்குன்னா சொர்க்கமாக இருக்குன்னு எழுதுவேன். அப்படி தான் எழுதி இதை கொண்டு வந்தேன். ஏன்னா அதை படித்தாங்க, 4 பேர் படித்தாங்க. வார்டன், ஜெயில் வார்டன், கைதி வார்டன், போலீஸ், சூப்பரண்ட் போலீஸ் 4 பேர் படித்து தான் பரவாயில்ல தம்பி நல்லா எழுதியிருக்காப்புல எடுத்துகிட்டு போப்பான்ட்டாங்க. அவங்க பர்மிஷனோடு இதை எடுத்துகிட்டு வந்தேன் வெளியே. ஆனால் இது அப்படியே வந்து 2017 வெளியே வந்த நான் 2018 தான் இந்த மொத்த ஸ்கிரிப்டை எழுதுறேன். இந்த கிளி கோட் வேர்ட் மாதிரி எழுதிருக்கீங்க. ஒரு கொடுமை பண்ணக்கூடிய சிறை அதிகாரினா சிரிச்சிட்டு எப்பவுமே அன்பா இருக்கக்கூடிய சிறை அதிகாரி. அவர் ரொம்ப அன்பானவர், அடிக்க மாட்டார் அப்படின்னு எழுதுவேன். சாப்பாடு நல்லா இல்லைனா சூப்பர் சாப்பாடு, அருமையான சாப்பாடுன்னு எழுதுவேன். அப்படி தான் எழுதியிருக்குது. ஸோ இப்போ இப்படி வெளில எடுத்துகிட்டு வரீங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி? அதுக்கப்புறம் 2018 தான் இந்த மொத்த ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதி முடிக்கிறேன். இந்த கிளிச்சேரி வந்து நான் மொத்தமாக 2018 நான் இதை எழுதி முடிக்கிறேன். 2018 இது வந்து கிளிச்சேரின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டில் வந்து நான் கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கிறேன். ஏன் எழுதி முடிக்கிறேன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. என்கிட்ட இந்த மற்ற கதைகளை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அனுபவம் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். டயலாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வருது. எழுத 2018 இது முழு கதையாக நான் எழுதிட்டேன். 2018 2019 வரைக்கும் இதை மெருகேற்றிக்கிட்டே இருக்கேன். இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திரும்ப இம்ப்ரூவைஸ்னால் இது வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக மாறுது இந்த கதை. அதே சமயம் இதில் வந்து வெறும் ரத்தம், வெறும் அடல்ட்டு அப்படி தான் இருக்கும்னு கிடையாது. பயங்கரமான நகைச்சுவையும் இருக்குது இதுக்குள்ளே. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத நகைச்சுவையெல்லாம் அது உள்ளே நடக்கும். கொடூரமான இடத்துல நகைச்சுவையும் இருக்கும், பயங்கரமான நகைச்சுவையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சம்பவங்களை நான் ஒன்று சேர்த்து தான் இந்த வந்து படத்தை வந்து இந்த உருவாக்கி 2019 இதை ரெடி பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டேன். ஓகே, அது வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கூட அவங்கள்ட்ட சொல்ல. ஆல்ரெடி சொல்லி வெளியே போனதெல்லாம் போதும். இது ஆல்ரெடி சொல்லி வெளில போனதெல்லாம் போனால் ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? போயிடுச்சு. ஆமாம். சரி, ஓகே. இப்போ இதை வந்து பொத்தி பாதுகாக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஸோ இதை எப்படியாச்சும் இந்த படமாக எடுத்துடணும். இது கதையாக நல்லா வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் முடிச்சு வச்சுட்டேன். ஏற்கனவே என்னோட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகே, சுதீப் கிஷன் வந்து மெயின் கேரக்டர், அதாவது ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்க. ஆர்ஜே பாலாஜி கேரக்டரான்னு தெரியல எனக்கு. ப்ரோட்டகனிஸ்ட் அப்படி சொல்லலாமா? ரெண்டு லீட் ரோல் இருக்காங்க. என்னோட கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சேரியில் 2 லீட் ரோல் இருக்காங்க. வேற காட்டுங்க. ஓகே, இப்போ நல்லா நடிச்சிட்டு. ஆமாம், மணிகண்டன் என் கூட ஒரு வாட்டி நான் மணிகண்டன் ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி நான் ஒன்று இயக்கும் போது எனக்கு இவர் அப்போது அறிமுகம் கிடையாது. எனக்கு பெருசாக மணிகண்டன் யாரும் தெரியாது. சாதாரண ஒரு மணிகண்டன் வந்து வெறும் 400 ரூபாய்க்காக ஒரு 400 ரூபான்னு நான் சொல்ல விரும்பல, அது தவறான விஷயமாயிடும். ஒரு குறைந்த ஒரு பணத்துக்காக காசை பற்றி கவலைப்படாமல் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிட்டு எனக்காக ஒரு 300 எழுதி கொடுத்துட்டு போனார். அவர் நல்லா எழுதுவார் இல்லையா? அப்படிதான் வந்தவர் அவர். அப்புறம் எழுதினாப்ல. நான் அந்த பயோகிராஃபி சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா பற்றி ஒரு படம் எடுக்கிறேன். பயோகிராஃபி அவரை பற்றி நான் எடுக்கிறேன், சமர்ப்பணம்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இவர் எழுதி கொடுத்த அந்த வரிகள் வந்து அற்புதமாக. ஸோ இவரை நீங்கள் பார்த்து இவர் இந்த கேரக்டருக்கு போடலாம்னு நீங்கள் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அப்போ என்ன காதலும் கடந்து போகும் மாதிரி படங்கள்லாம் நடிச்சு இல்லை, சினிமாக்குள்ளேயே இல்லையா அவர்? ஆனால் ரொம்ப நாளாக பேக்ரவுண்டில் இருக்காரு, எனக்கு தெரியும், பார்த்துருக்கு. சரி, அடுத்து வேறு யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க? ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி உதவும். நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை வெளிவந்தோன்னே பார்த்தோன்னே எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த போலீஸ் கேரக்டர் சொல்லியிருக்கல, ஜெயிலில் இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் சொல்லியிருக்கல, அதுக்கு வந்து நான் வந்து ஜான் சாரை தான் நான் ஜான் விஜய் தான் அதிலே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே நான் எழுதிட்டேன். இந்த ஸ்டேப்பில் பின்னே சொல்லும் துரு பிடிச்சி போயிருக்கோம். ஏன்னா 2018 அடித்த பின்னு இது. ஏன்னா அவ்வளோ பழசு நான் எழுதுறதுக்கான ப்ரூஃப் தான் சொல்கிறேன். அன்றைக்கே ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு போட்டு அவருக்கு அந்த கேரக்டர் நேமும் வச்சுட்டேன், சிங்கமுத்துன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வச்சுட்டேன். இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த கேரக்டரோட டீட்டெயிலும் இருக்கும் அதுக்கு பின்னாடி. ஓகே, அவனோட கேரக்டர், அந்த கேரக்டரோட கேரக்டர் பேக்ரவுண்ட். ஆமா, இந்த கேரக்டர் தான் இந்த சொர்க்கவாசல்ல அந்த போலீஸ் கேரக்டர் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. இந்த அதாவது முன்னோட்டத்தை பார்த்து சொல்றீங்க. ட்ரெய்லர்ல அந்த கேரக்டர் என்ன சொல்லுது அதே தான் இதுவும் சொல்லுது. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றான், இதை தான் சொல்றான். எப்படி? ஏன்னா நான் இதை எடுத்து போய் கொடுத்தேன் பார்த்தீங்களா? அதான் முக்கியமான இடம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க, கேரக்டர் செலெக்ஷன்லாம் பண்ணி, அதாவது நீங்களே ஒரு காஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதற்கப்புறம் ஏதாவது சினிமா கம்பெனிக்கு போனீங்களா? அது எந்த சினிமா கம்பெனி, எப்படி போனீங்க? நான் யாரையும் நான் இது பண்ணலங்க. ஏன்னா எனக்கு படம் இது எடுக்கிறது விஷயம் கிடையாது. எதனா ஒரு ப்ரொடியூசரை வச்சு நம்ம படம் எடுக்கலாம். ரிலீசிங் தான் இங்கே பிரச்சனை. தமிழ்நாடு அதுக்கு ஒரு பவர் வேணும். ஆமாம், கண்டிப்பாக பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ ரிலீசிங் யாரும் கேட்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரீம் வாரியர்ஸ் போய் அப்ரோச் பண்ணு, எஸ்ஆர் பிரபு சாரை போய் அப்ரோச் பண்ணு. அவர் வந்து எங்கள் டைரக்டர்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரே புல்லரிச்சு நம்ம போயிட்டு அவர் போய் பார்க்கவே முடியல. அங்கே சார் பிஸி, இங்கே சார் பிஸின்னு சொல்லிட்டு பிஸின்னே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எப்படியாச்சும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2019, 20 இந்த கட்டத்துலேருந்தே அவரை ட்ரை பண்ணுறோம்.
நம்மளால் அது பிடிக்கவே முடியல அவர். அப்போ 2022ல் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வருது நண்பர்கள் மூலிமா, சினிமா வட்டார நண்பர்கள் மூலிமா. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது, அவர் மீட் பண்ணலாம், எஸ்ஆர் பிரபு சார் ஒரு கூடுகை அப்படின்னு சொல்லிட்டு பியூர் சினிமாஸில் ஒரு ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன், பியூர் சினிமா அந்த புத்தகம் வச்சுருக்கிறவங்க ஒரு மீட்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் வந்து அவரை மீட் பண்ணலாம், சினிமா சந்தேகங்களை நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்டை நீங்கள் அவர்கிட்ட பகிரலாம்னு நம்ம வந்து இது பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 4000 ரூபாய் கட்டணுன்றாங்க. ஓகே, 4000 ரூபா கட்டினேன் அதுக்கு ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. ஓகே, இது வந்து ஆத்தரைஸ்டாகவே வந்து காசு கட்டி தான் இதுக்கு வந்து போக முடியும். ஆமாம், போக முடியும். இல்லை அவர் பார்க்கணும்ல, எனக்கு வேறு வழி இல்லை. ஓகே ஓகே, என்ன ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க? இருக்கு அதான். பரவாயில்ல, அதையும் பத்திரமா வச்சுருக்கீங்க? ஆமாம், வச்சிருக்கேன். இல்லை பிரச்சனையானோட நீங்கள் அதை தேடி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது அப்படியே தான் இருக்குது. அந்த குரூப்பில் நான் இன்னும் இருக்கேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறேன். இன்னும் அவங்க இது போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஜூலை 26ஆம் தேதி 2022ல் இதுக்கான காசை நான் கட்டி 2 நாள் கழிச்சு அவங்க அந்த மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் நானும் போய் உட்காடுறேன். என்ன மாதிரி ஒரு 70 பேர் கிட்ட வந்து உட்காடுறாங்க. 4000 ரூபாய் 70 × 4000 ரைட்டு வந்து உட்காடுறாங்க. உட்காந்து அந்த மீட்டிங் எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க. சார் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நாட் அலவுடு சொல்லிட்டாங்க. நம்ம அது எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கூடவே ஆள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே ஓகே, இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வெளியிட்ட பிக்சர்ஸ் இதெல்லாம் இது அவங்க ஃபேஸ்புக்லேருந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. அந்த பியூர் சினிமாஸ் இருக்காங்களா, அவங்க ஃபேஸ்புக் பேஜில் தான் நான் அதை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டு தான் இது. ஸோ அங்கே அவர் மீட்டிங்கில் அவர் பார்க்குறீங்க, அவர் லெக்சர் கொடுக்குறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, ஸ்கிரிப்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப மீட் ஆகுது. உங்களுடைய கதைகள் வரவேற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறாங்க. இதுக்கு மெயில் பண்ணுங்க, யாராக இருந்தாலும் மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம மெயில் பண்ணுறோம். கதையை வந்து சினாப்சிஸ் மட்டும் அனுப்ப சொல்கிறாங்க. அதாவது சும்மா கதை சுருக்கம் ஒரு மெயில் அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மெயில் ஐடி வாங்கிட்டு 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி நான் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புகிறேன். சினாப்சிஸ் அனுப்புகிறேன். அவங்க மெயில் ஐடிக்கு வந்து மெயில் அனுப்புகிறேன். என்னுடைய கதை சுருக்கம் 3 கதை சுருக்கம் அனுப்புகிறேன். வானவில் திரையரங்கம், கிளைச்சிறை, ஏஜென்ட் எக்ஸ் 3 அனுப்புகிறேன். 3மே அமைச்சதுலேருந்து எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அப்புறம் வந்து ஒரு ஃபோன் கால் வருது. நான் நேரில் போய் அப்ரோச் பண்ணேன். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மெயில் வரும் சார், இல்லைனா எதனா ஃபோன் கால் வரும்னு சொன்னாங்க. சரி, எனக்கு ஃபோன் கால் வருது. நான் ஃபோன் கால் வந்தோடனே அட்டன் பண்ணி பேசும்போது, சார் உங்களால் கதை நரேஷன் உங்களுக்கு வருமானாங்க. வரும் சார். நேரில் சொல்ல தெரியணுமா கேட்குறாங்க. ஆமாம், எதனா நரேட் பண்ண முடியுமா, சும்மா ஜஸ்ட் ரஃப்னா? நான் சொன்ன தயக்கம் சார், என்று உங்ககிட்ட ஃபோனில் சொல்கிறது எனக்கு தயக்கமாக இருக்குது சார். ஜஸ்ட்டு சொல்லுங்கள் சார், ரஃபாக சொல்லுங்கள், இது டீப்பாலாம் எதுவும் சொல்லிக்காதீங்க, ரஃபாக சொல்லுங்கள் போது நான் ரஃபாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் ஓகேன்ட்டாங்க. இதுங்க ஓகே பரவாயில்ல போதும். உங்கள்கிட்ட எது முழுசாக வந்து பவுண்டடாக இருக்குன்னாங்க. கிளிச்சிறை பவுண்டடாக இருக்குது சார், ரெடியாக இருக்குது சார். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், லொக்கேஷனு, டைலாகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார், பக்காவாக ரெடியாக இருக்குது சார். சரி கொண்டு வாங்க சார் ஆஃபீஸ்க்குன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு தான் ஒன்று அவ்வளோதான் ஆயிட்டோண்டா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உடனே அது ஒரு ஜெராக்ஸ் செட் போட்டு எடுத்துன்னு ஓடுறேன். ஓடி போய் கொடுக்கும்போது சார் இல்லை கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு கால் வரும் இல்லை மெயில் வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ரைட்டு, இன்னும் ஒரே வாரத்தில் பெரிய டேரக்டர் ஆகிடும் நினச்சிட்டு வந்தால் எதுவுமே வரல. அதை ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த சினிமாவில் பழகினப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னது இல்லையா, இந்த மாதிரி கதை வந்து முழு கதையே நிறைய பேர்கிட்ட சொல்லக்கூடாது, அதை வச்சு படம் எடுத்துருவாங்கன்னு? நீங்கள் பவுண்டட் ஸ்கிரிப்டே போய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. நம்பி எதுவுமே கொடுத்துட்டேன். ஏங்க இப்போ ஜென்ரலாக பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து கதையே யாரும் சொல்ல மாட்டாங்கங்க, முழு கதை. அதான் அந்த ஆர்வத்தில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு சரி ஓகே அதான் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் ஸோ இந்த மாதிரி ஒரு காப்பி எடுத்துன்னு போய் கொடுத்தீங்க நீங்கள்? இல்லை, இந்த முழு ஸ்கிரிப்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த கதை காலம்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது. இது மொத்தமாக அப்படியே இதை போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இதோட இன்னொரு காப்பியை கொடுத்துட்டீங்க. ஆர்டிஸ்ட் செலெக்ஷனோட எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது மொத்த டயலாகோட கொடுத்துட்டு சரி வந்துடும், ஃபோன் கால் எதுவும் வந்துடும் சொல்லி பார்த்தா எனக்கு வந்த ஃபோன் கால் வரல, மெயில் தான் வந்தது. எனக்கு ஏற்கனவே ஃபோன் பண்ணாங்களே அந்த நம்பருக்கு திரும்ப ஃபோன் அடித்தேன். நான் ஃபோன் அடித்தது வந்து உங்களுக்கு மெயில் தான் சார் வரும், ஃபோன் கால் வரலன்னா உங்களுக்கு மெயில் தான் வரும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நம்மளுக்கு மெயில் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணால் மெயில் வந்துடுச்சு. ஆகஸ்ட் 18, 2022 அன்றைக்கி மெயில் ரிப்ளை வந்துச்சு. உங்கள் கதை ஏற்கப்படவில்லை அப்படின்னு. சரியான மூட் அவுட், எல்லாமே எழுந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் ரிப்ளை பண்ணிட்டேன், இமீடியட்டாக ரிப்ளை பண்ணிட்டேன், மிக்க நன்றி ஐயான்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. பட் இந்த கதை ஏற்றுக்கலன்றதை உங்களால் ஏற்றுக்க முடியல, ஏன்னா அந்த கதை மேலே அவ்வளோ நம்பிக்கை எனக்கு, இந்த கம்பெனி மேலே, எஸ்ஆர் பிரபு மேலே அவ்வளோ நம்பிக்கை, பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு. அதோடு நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு உழைப்ப பார்ப்போம். ஆல்ரெடி கடன் மேலே கடன், வீட்டில் 2 வயிறுகள் வேறு காலியாக இருக்குது. ஏதோ கிடச்ச வேலையை பார்த்துக்கிட்டு
ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பொழப்ப பார்க்கணும். இருக்கிற கடன் மேலே கடன் எல்லாமே ரொம்ப பிரச்சனை. அது ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள். எதனாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்குள்ளே வரேன். வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2022க்கு மேலே வேலைக்குள்ளே வரேன். அப்புறம் ஆஸ் யூசுவல் எல்லாம் இங்கே இருக்கிற கேப்பில் கிடைச்ச கேப்லாம் ஓடி போய் சினிமா எங்கன்னா கிடைக்குமா, வாய்ப்பு எங்கன்னா கிடைக்குமா, ப்ரொடியூசர் எங்கே பார்த்தாலும் வந்து உப்மா கம்பெனி தான் எல்லாமே. நமக்கு வந்து அது அதாவது நீங்க எதிர்பார்க்கறது. ஆமாம். படம் எடுக்கிறதுக்கு காசு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரிலீஸ்லாம் பண்ண முடியாது அவங்களால. ம். அந்த மாதிரி நிறைய படங்கள் நின்றுட்டு இருக்கு. இன்னும் இருக்கு. இன்னும் இருக்குது. நூற்றுக்கணக்கான படம், ஆயிரக்கணக்கான படம் சும்மா நிற்கிது, குப்பையில் கிடக்குது. அது நான் பண்ண விரும்பல. படம் எடுத்தால் ரிலீஸ் ஆகணும். அதுக்கு யார் அப்படின்னு அவ்வளோ சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ப்ரொடியூசர். எங்கே போனாலும் நம்மளுக்கு டோர் திறக்க மாட்டேங்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த டிரைவர் வேலையை பார்த்துக்கிட்டு, ஆக்டிங் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு, நடுவில் கேப் கிடைச்சா ஓடி போயிட்டு ஸ்கிரிப்ட் எதனா ஒர்க் பண்ணுறது. 96 படத்தில் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடச்சிது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நண்பர்கள் மூலிமா. ஸோ சார் பிரேம் சாரை பார்க்குறதுக்கு அவன் ஒர்க் பண்ணுறது. டப்பிங்கில் சும்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு போப்பானாங்க. நம்ம எல்லாம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளும் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். ஓகே சின்ன ஒர்க் தான், சின்ன ஒர்க் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். பிடிக்கும்ன்றதுனால போய். ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா சம்பளம் வந்து ஒன்றும் பெருசாக கொடுக்க முடியாது. இங்கே கமிட்மெண்ட் எனக்கு பெருசாக ஓடிட்டுருக்கு. கடன் மேலே கடன். ஸோ சம்பளம் பெருசாக ஒன்றும் வராது. வேணால் சும்மா வந்து ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி சும்மா தான் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் என்ன இதுக்கு மேலே சும்மா ஒர்க் பண்ணணுன்றதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் வந்துட்டு பிறகு ஃபேமிலியை பார்த்தாகணும் அப்படின்றனால அதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணு. எதனா ஒர்க் இருந்தால் உடனே வந்து பண்ணிட்டு போயிடுறேன் சார். என்னால் ரொம்ப ஸோ இப்படி லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. பட் வேறு வேலையும் பார்க்குறீங்க சர்வைவல்காக. திருப்பி இந்த பிரச்சனைக்குள்ளே எப்போ வரீங்க நீங்கள்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதி இது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது. சரி. சொர்க்கவாசலோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரியல. 24ஆம் தேதி தான் என்னோட சினிமா வட்டார நண்பர்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புகிறாங்க. டேய் ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்குடா, அது உன்னோட ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குடா டிட்டோ அப்படின்னு. உங்களுக்குலாம் தெரியும் இந்த கதை ஆல்மோஸ்ட் ஸ்கெலெட்டெல்லாம் தெரியும். ஆமாம் 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 தெரியும். ஜெயில் சப்ஜெக்ட்னா ஜெயில் போயிட்டு வந்தது எல்லாருக்குமே தெரியல. அங்கே வச்சு ஒரு கதை எழுதியிருக்கான்னு தெரியும்ல. ஜெயில் சப்ஜெக்ட் ஓரியன்டலில் ஒரு கதை வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகள் மொத்தமாகவே என்னோட கதாபாத்திரங்கள் என்னோட கதையில் எழுதி வச்ச கதாபாத்திரங்கள் அங்கங்கே இருக்குது. நான் எம்எஸ் பாஸ்கருக்கு எழுதி வச்சுருந்தா அந்த எம்எஸ் பாஸ்கருக்கு பதிலாக அங்கே கருணாஸ் இருக்கார். நான் ஜான் விஜய் வச்சு ஒரு கேரக்டர் வச்சா அங்கே இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஜான் விஜய் வச்சா அங்கே ஒரு கேரக்டரில் இருக்கிறான். இந்த ஜான் விஜய் கேரக்டர் என்ன சொல்கிறானோ அதுதான் அந்த கேரக்டர் சொர்க்கவாசல் ட்ரெய்லரில் சொல்லுது. இந்த கேரக்டருக்கான ஆர்ஜே பாலாஜி கேரக்டருக்கு நான் வந்து சுதீப் கிஷனை வச்சிருக்கிறேன் இல்லையா, அவன் எப்படி வெளியே ஏறணும். எல்லாருக்கும் ஜெயில் விட்டு வெளியே ஏறணுன்றது ஒரு காமனான விஷயம் தான். யாரும் உள்ளே உட்காந்துருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க. சஷாங்க் ரிடெம்ஷன்லேயே அதுதான் இருக்குது. எப்படி வெளியே வந்தாங்க எல்லாமே. ஆமாம் நிறைய படங்கள். ஆமாம் எல்லாம் வெளியே வரணும் தான் ட்ரை பண்ணாங்க. வெளியே வரணுன்றதுக்கு என்ன பண்ணான்றது ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் வந்து கதைக்களம் மாறும். அப்போது என்னோட கதையில் வந்து இவன் எப்படி வெளியே வர என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது ஒரு இந்த மாதிரி எல்லாமே அதிலே அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னோட கதை சார்ந்து, என்னோட கதாபாத்திரங்கள் சார்ந்து, நான் சொல்ல வந்த கருத்தை சார்ந்து எல்லாமே ஒத்துமையாக போகுது. ஆனால் வேறு மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ஒன்று தான். ஸோ இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. இது நடக்கிறது வந்து 24ஆம் தேதி தான் எனக்கு தெரியுது. இது 25ஆம் தேதி நான் உடனே என்ன பண்ணுறேன், இதை வந்து என்னுடைய லீகல் டீம் கிட்ட, என்னோட அட்வொகேட் நண்பர்கள்கிட்ட நான் போய் சொல்கிறேன். இது மாதிரி ஆகுதுன்னா நீ வந்து போலீஸ் கேஸு, கமிஷனர் ஆஃபீஸ் அதெல்லாம் போகாத. ஆர்ஜே பாலாஜி பிடி, அவரை பாரு, அவர் நல்ல டைப்பு, நல்லவர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்ட்டு சுற்று போட்டு தேடுறப்ப அந்த மனுஷனை. எங்கே போனாலும் என்னென்னலாம் பண்ணீங்க? எஃப்எம்க்கு போனேன். அவருடைய எஃப்எம்க்கு போனால், நுங்கம்பாக்கம் ஆஃபீஸ் போனால், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பிக் எஃப்எம்மில் அவர் வேலையை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. அவருக்கு இது சம்மந்தமே இல்லைண்டா. அவர் கெஸ்ட்டாக தாங்க ஆர்ஜே இருக்குது. அவர் அதுக்கப்புறம் டிவி கமெண்டேட்டர் ஆகிட்டாரு, டைரக்ட் பண்ணிட்டாரு, ஹீரோ எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னா சரி எனக்கு வேறு என்ன சோர்ஸ் கிடைக்கும், அது மூலிமா எல்லா நண்பர்கிட்ட சொல்கிறேன். ஆளாளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுங்க, எந்த நம்பர் கால் பண்ணாலும் நாட்டு நியூஸ். சரி ஒரு இந்த கூகுளில் சர்ச் பண்ணோம்னா கோட்டூர்புரமில் அவருடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, கதை இலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸில் 16/32/3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸில் போட்டிருக்கு. அதையும் வந்து தேடி போய் கண்டுபிடிச்சி பார்த்தா அங்கே ஒரு மல்லிகை கடை மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் விசாரிக்கிறேன் சார், இங்கே ஆர்ஜே பாலாஜியோட ஆஃபீஸ் எங்கே இருக்கும் சார், அக்கம் பக்கம் எல்லாத்தையும் விசாரிக்கிறேன். அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது சார். சரி வேறு வழி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்ரோச் பண்ணி எல்லார்ட்டையும் கேட்கும்போது இது வேறு வழியே கிடையாது, நீ வந்து ப்ரொடியூசர் போய் பார்த்துருந்தாங்க. ஸோ அவரோட ப்ராப்பர் நம்பர் கிடச்சி ஆர்ஜே பாலாக்கு கால் பண்ணிங்க. நீங்கள் கால் பண்ணால் நாட் இன் யூஸ். நாட் இன் யூஸா? நாட் இன் யூஸ், நம்பர் நாட் இன் யூஸ், நம்பருக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ப்ரொடியூசருக்கு இதுக்கே போயிடுங்க சார், நீங்கள் அங்கே தானே உங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்தீங்க, அங்கே போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் நேராக டி நகர் அதே ஆஃபீஸ்க்கு போகிறேன்.
எஸ்ஆர் பிரபு சார் ட்ரீம் வாரியர் ஆஃபீஸுக்கு போகிறேன். அங்கே போய் பார்த்தோம்னா சார் இங்கே இல்லை, தேனாம்பட்டு ஆஃபீஸில் இருக்கார், போய் பாருங்க. அடிச்சு பிடிச்சி டி நகர்லேருந்து தேனாம்பட்டுக்கு ஓடி வந்துட்டு அங்கே பார்த்தா சார் இங்கே இல்லை, இப்போ தான் வெளியே போனாருன்றாங்க. எங்கே சார் போயிருக்காரு? டி நகர் ஆஃபீஸ் போயிருக்காரு. மாற்றி சரி, டி நகர் ஆஃபீஸில் இருக்கார், ஒரு வாட்டி கேட்டு சொல்லுங்கள் சார்ன்ட்டு அவங்க ஆஃபீஸ் பைய விட்டு சொன்னேன். ஃபோன் பண்ணார். சார் அங்கே வரல, பர்சனலாக எங்கேயும் வெளியே போயிட்டார், படம் ரிலீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. சரின்ட்டு அங்கே தகவலை சொல்லிவிட்டு நான் அது மாதிரி வந்தேன், என்னோடய ஸ்கிரிப்ட் அது எல்லாமே டீட்டெயில் அவங்க சொல்லிவிட்டு தயவுசெய்து சொல்லிவிட்டு எது வந்தாலும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் சார் சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் திரும்பவும் வந்து என்னோடய நண்பருக்கு கால் பண்ணி, என்னோடய சினிமா வட்டார நண்பருக்கு ஃபோன் பண்ணி, அட்வைட்லாம் ஃபோன் பண்ணி, நீங்கள் ரைட்டர் அசோசியேஷனில் போய் பாக்யராஜ் சாரை பார்த்துருங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே 25ஆம் தேதி நடக்குது. நான் சொல்கிறது இப்போ இந்த 25ஆம் தேதி, போன 25ஆம் தேதி முந்தா நேற்று நடக்குது. சரி, நான் 25 அந்த ரைட்டர் அசோசியேஷனில் பாக்யராஜ் சார் ஆஃபீஸ் போய் தேடி கண்டுபிடிச்சி வள்ளூர் கோட்டை தாண்ட அங்கே ஆஃபீஸில் போய்ட்டு அவருக்கு போய் மீட் பண்ணுறதுக்கும் உள்ளேயும் போயிட்டேன். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது சார், எமர்ஜென்சி சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஆஃபீஸ் பாயா மேனேஜரை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி கொடுங்க சார், எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு, எல்லாத்தையும் போய் பேசிட்டு வெளியே வராரு. பாக்யராஜ் சார் நான் நேரில் பார்க்கல. அவர் வெளியே வந்து சார் நீங்கள் மெம்பரா, நீங்கள் ரைட்டர்ஸ் யூனியனில் மெம்பரா, ரைட்டர் யூனியன் மெம்பரா? இல்லை சார். இந்த கதையை பதிவு பண்ணியிருக்கீங்களா சார்? நம்ம பதிவு பண்ணணும். இல்லை சார், பண்ணல சார். அப்போ எங்களால் இதில் இன்வால்வ் ஆக முடியாது சார், தப்பாக நினச்சிக்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க அது ஏதோ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்காமா, அட்லீஸ்ட் அதுலேயாவது பதிவு பண்ணுமாமே, இல்லை லீகலாக ஏதாவது சொல்லி பதிவு பண்ணுமாமே? சார் என்கிட்ட 32 கதை இருக்குது சார். இந்த 32 கதையை எடுத்துன்னு போயிட்டு பதிவு பண்ண முடியாது சார். எந்த கதை ஓகே ஆகுதோ நான் எடுத்துன்னு போயிட்டு அதை பதிவு பண்ணிவிட்டு நான் படத்தை எடுக்கலான்ட்டு தான் சார். ஏன்னா காசு தெரியல, எல்லாத்தையும் அதை பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும். சரி ஓகே, ஆனது ஆகிப்போச்சு. சரி ஓகே ரைட், இதுவும் வரல, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மேனேஜர்ஸ் யாருன்னா பிடிங்க சார் அப்படின்னும் போது நான் தேடி கண்டுபிடிக்கும் போது எனக்கு நிக்கில் முருகன் சார், பிஆர்ஓ அவர் நம்பர் எப்படியோ எனக்கு கூகுளில் கிடச்சி அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டா ஃபோன் ரிங்கு போச்சு, அவர் எடுக்கல. சரி வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய கருத்தை வந்து அவருக்கு மெசேஜாக போட்டுருந்தேன் சார், இந்த மாதிரி சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆகும் சார், இது விஷயமா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க சார், அது என்னுடைய கதை சார் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணேன். மனுஷன் 2 ஹவரில் ரிப்ளை கூப்பிட்டாருங்க நிக்கில் முருகன் சார். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. கூப்பிட்டு தம்பி யார் பண்ணீங்க, என்ன விஷயம் பண்ணார் சார், இது மாதிரி இது விஷயமா எனக்கு வந்து சம்மந்தம் இல்லைப்பா, இது நான் மேனேஜர் வந்து நான் டேரக்ட் ஆர்டிஸ்ட் தான் மேனேஜர், இது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நான் ஒரு நம்பர் தரேன், இமீடியட் நோட் பண்ணிக்கோ, நீ அவருக்கு கால் பண்ணிட்டு சுதர்சன் ஒரு நம்பருக்கு கொடுக்குறாங்க. அவர் யார் தெரியல, அவர் கொடுத்தாரு, நீங்கள் இது விஷயமா இங்கே கால் பண்ணுங்கன்னாரு. சரி சுதர்சனுக்கு நம்பர் நோட் பண்ணிட்டு இமீடியட்டாக சுதர்சன் கால் பண்ணுறேன். இது 25 நைட்டே ஆகிடுச்சு, 25 நைட் ஆச்சு. அப்புறம் அவர்கிட்ட சுதர்சன் போனால் என்ன சார் விஷயம்னா இதே தகவல் சொல்கிறேன் சார், இது சொர்க்கவாசல் படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த ட்ரெயில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறேன், நான் இது சம்மந்தமாக ஆர்ஜே பாலாஜி சம்மந்தப்பட்ட ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், மேனேஜரோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் கொடுக்குறாங்க. ஓகே சார் கொடுங்க சார் சொல்லிட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு நைட்டு ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டு சார் நான் அந்த மாதிரி பேசுகிறேன் சார், என்னோடய கதை விஷயமா சொல்லுவார். அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு நிமிஷம் இருக்கும் பிரதர், எதுவும் வந்தால் காலையில் பேசிக்கலாம், நீங்கள் எதுவும் இப்போ பேசாதீங்க, எதுவும் வந்தால் காலையில் பேசிக்கலாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி காலைல 9 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் அதே நம்பருக்கு. சார் இது மாதிரி சார் என்னோடய கதை சார், நான் ஃப்ளைட்டு பிடிக்க போகிறேன், ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் எதுவும் இருந்தால் நான் போயிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி காலையிலே சொல்கிறாரு. சரின்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜும் தட்டி விட்றேன். ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து சில ஒரு வீடியோலாம் அப்லோட் பண்ணது என்னோட கதை அப்படின்னு ட்விட்டர்லேயே பார்த்தேன் ஒரு வீடியோ, அதை வந்து நான் அவருக்கு ஷேர் பண்ணி விட்டேன், மெசேஜும் அமுச்சு விட்டுட்டு நம்ம இவர் செல்வராகவன் சாரோடைய ஒரு பைட் ஒன்று கொடுத்துருந்தார், இந்த யாரோட கதை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு பைட் ஒன்று கொடுத்து. யார்கிட்ட கேட்குறாரு செல்வராகவன்? ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து பேசுகிறாரு, சொர்க்கவாசல் பற்றின ஸ்கிரிப்டை பற்றி யார்கிட்ட கேட்டாராம் அப்படி இன்டர்வியூவில் பேசுகிறார் அவர். இந்த கதை யாரோடதுன்னு நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10-15 வாட்டி கேட்டேன். ஏன் கேட்டாராம்? ஏன்னா அந்த பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட் அவர் லேஸில் பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அது பண்ண முடியாது, ஜெயிலில் உட்காந்தவனால தான் பண்ண முடியும். உள்ளே உட்காடுறான் பார்த்தீங்களா, அந்த பெயின் இருக்குல்ல, அவனால் தான் பண்ண முடியும். அது சும்மா நானும் ஜெயில் சப்ஜெக்ட் எடுக்கிறேன்றது கிடையாது. நீ ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கியா, அந்த சோறு தின்னுக்கிறியா, அந்த அடி வாங்கியிருக்கிறியா, கழிவறையை பயன்படுத்திருக்கியா, அந்த கொசு ஆளை தூக்கும், கைதிங்களாம் நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியும். சரி, இப்போ ட்ரீம் வாரியர்ஸில் போய் கதை கொடுக்குறீங்க, மெயிலில் வாங்கிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் பல வருஷங்கள் போயிடுது, அதுக்கப்புறம் அதே நிறுவனத்துலேருந்து இந்த படம் வருது அப்படின்னா குழந்தை கூட ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா நான் அமிச்சதுக்கான ப்ரூஃப் இருக்குது, நான் காசை கட்டி உங்களை மீட் பண்ணி மெயில் ஐடி வாங்கி இந்த மெயில் ஐடி உங்களுக்கு மெயில் அமிச்சு உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்து வந்து நான் ப்ரூஃப் என்னோட பவுண்டர் கொடுத்ததுக்கு எந்த ப்ரூஃப் இல்லை, நான் வாங்க மாட்டேன், நீங்கள் கை தூக்கிடுவீங்க. ஆஃபீஸில் செல்வராகவன் இது மாதிரி பேசுகிறாருங்க. அதுக்கப்புறம் வேறு யாரையா ட்ரை பண்ணிங்களா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு? செல்வராகவன் சாரை ட்ரை பண்ணேன், அதுவும் பிடிக்க முடியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, எங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் கேட்டால் நீலாங்கரின்றாங்க, ஒருத்தர் கேட்டால் போய்ஸ் கார்டன்றாங்க, ஒருத்தர் வீனஸ் காலனின்றாங்க. அடுத்து என்ன முயற்சி எடுத்தீங்க? வேறு எதுவுமே பண்ணல, கமிஷன் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுக்கணும்.
ஆனால் அது சரி. இப்போ மீடியா ஹவுசஸ் பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் இருக்காங்களே, நீங்கள் போகலாமே. எல்லாருக்குமே தீனி வந்து வெயிட் பண்ணிருக்காங்களே அதை நியூஸ் போடணும்னு. நியூஸ் சேனலுக்கு நான் போகல சார். ஆக்சுவலாக நியூஸ் சேனலுக்கு போனோன்னா நீங்கள் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படி தான் போகணும். சரி, இப்போ யூடியூப் சேனல்ஸ் போயிருக்கலாம். யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் போனேன். பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்லாம் பிகைன் வுட்ஸ்க்கு போனேன். சரி. அவங்களுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியோடைய என்ன சொல்கிறது சப்போர்ட் வேணும், இன்டர்வியூ வேணும், அடுத்தடுத்த ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு அவார்ட் அப்படிதானே யோசிப்பாங்க. அவங்க சைடு நியாயத்தை நீங்கள் பார்க்கணும். ஆமாம், அவங்களுக்கு அவர் தேவை. அதனால் நம்மள வேற எங்கே போனீங்க? விகடன். ஓகே. வேற கேட்லேருந்தே வெளியே துரத்திட்டாங்க, அவ்வளோதான். வேற விகடன், அப்புறம் கெலாட்டா. இது மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. யாருமே என்ன சொல்லி உங்களை இது பண்ணுறாங்க கலாட்டாலலாம்? இது எங்ககிட்ட ஏன் கொண்டு வரீங்க, இது எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. இல்லை சார், இது விஷயமா பேசணும் சார். நான் யார் எனக்கு யார் அப்ரோச் பண்ணுறதே நம்ம சொல்ல. இது விஷயமா பேசணும் சார். உங்களுக்கு இதே கலாட்டா ஆஃபீஸில் தான் அதெல்லாம் வந்து சொல்லுங்கள், வெளியே போங்க சார். இடம்பலம்க்கு அப்புறம் எப்படி காண்டாக்ட் பண்ணீங்க? இடம்பலம் சேனல் எங்கள் சேனலுக்கு உங்கள் சேனலில் தான் இதே சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் உங்களுடைய சேனலில் நான் வந்து இந்த ஆர்ஜே பாலாஜி விஷயங்களை தேடும்போது ஆர்ஜே பாலாஜியோட இன்டர்வியூ ஒன்று அதை பற்றி பேசியிருந்தாங்க. இங்கே என்னன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு அரசியல் கருத்தை சொல்லியிருந்தாருங்கிறதுனால இங்கே பேசியிருந்தோம். மற்றபடி அவருக்கு மேலே எங்களுக்கு வந்து அதீதமான அன்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கீங்க. அந்த யூடியூப் அந்த இது சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்டு ஆர்ஜே பாலாஜின்னு போட்டால் உங்களோட வீடியோ வந்து உங்களோட சேனலில் நான் சர்ச் பண்ணுறேன். உங்களோட சர்ச் பண்ண உங்கள் கான்டாக்ட் நம்பர் எனக்கு கிடச்சிது. அதான் சேனலோட கான்டாக்ட். ஆமாம், சேனலோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சிது. அதில் நம்பரை கால் பண்ண இமீடியட்டாக பிக் பண்ணாங்க, பேசினாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரி, ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம பேசணும், அந்த இன்டர்வியூக்கு முன்னாடியே பதியறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் கேட்டுட்டேன். அதுலேயும் கேட்காத கேள்விகள்லாம் தான் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எனக்காக ஒரே உதவி பண்ணுங்கள். ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும் கொஞ்சம் கால் பண்ணுங்களா? ஆர்ஜே பாலாஜி நம்பரா? ஸ்பீக்கரில் போடுங்க. ஆர்ஜே பாலாஜி. நீங்கள் அழைத்த எண் தவறானது. தயவு செய்து டயல் செய்த எண்ணை சரி பார்க்கவும். இது ஒரு நம்பருங்களா? கொடுத்தவங்களே தப்பான நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? தப்பான நம்பர் இல்லை, இவர் மாற்றிட்டு போயிட்டாரா? அது நம்ம சொல்ல முடியாது சார். அது நம்ம பெரிய கான்டாக்ட்ஸ் வச்சிருக்கவர் எப்படிங்க நம்பர் மாற்றிட்டு போவார்? சரி, ஓகே. நம்மளால் என்ன உங்களுக்கு உதவி பண்ண முடியும் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயே கேட்டு உங்களுக்கு ஆர்ஜே பாலாஜியோட கரெக்டான நம்பரை வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சரி, இப்போது இன்னும் ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணலாம். 2 விஷயம். ஒன்று, உங்களுக்கு இதன் மூலியமாக என்ன வேணும்? நீங்கள் உங்கள் இதில் வந்து காசு எதிர்பார்க்குறீங்களா, காம்பன்சேஷன்? இல்லை என் பேரை போடு, எனக்கு வந்து அந்த அங்கீகாரம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை லீகல் ஆக்ஷன் எடுத்து இந்த படத்தை நிறுத்தணும், அந்த மாதிரியாவது ஏதாவது உங்களுக்கு தோணுது? 3 பாயிண்ட் நீங்கள் கேட்டிருக்கீங்க. 3 பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா? எஸ்ஆர் பிரபுவோடைய டீமாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்ஆர் பிரபுவோடைய இன்டென்ஷனாக இருந்தாலும் சரி, ட்ரீம் வாரியர்ஸ் இன்டென்ஷன் அது ரொம்ப பெரிய தப்பாக போயிட்டுருக்கு. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இந்த மாதிரி பல இளைஞர்களை ஏமாத்துறாங்கன்றீங்களா? ஆமாம், ஆமாம் சார். இப்போ நான் ஒருத்தன் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கிறேன்னா அடுத்து 70 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவன் எத்தனை ஸ்கிரிப்ட் கொடுத்தா, அவன் கதை எப்போ நீங்கள் எடுப்பீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு எடுப்பீங்க, என்னவா எடுப்பீங்கன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய புத்திசாலியா? அப்போ நீங்கள் என்ன வரீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் மட்டும் இல்லை, சினிமாவில் நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அதை தான் நீங்களும் பண்ண போகிறீங்களா? அப்போது எனக்கு புரியல, அது இதான் பண்ண போகிறீங்களான்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது ரொம்ப பெரிய தவறான விஷயம் இல்லையா? இது எங்கே போய் நிற்கும்? இது எத்தனை பேரோட இளைஞர்களோட வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் அறிவு சுரண்டல், அறிவு திருட்டு கதையை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு மாதிரி. ஏன்னா நீங்கள் அந்த மீட்டிங்லேயே அதானே சொல்கிறீங்க. அப்பட்டமாக அந்த மீட்டிங்கில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு கதையை 4 பேர் 4 விதமாக எடுக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ நீ 5வது விதமாக எடுக்க போகிற அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ உங்களுக்கு ஏன் கதை வரவேற்கப்படுதுன்னு சொல்கிறீங்க? சொல்லாமல் இருங்க, நாங்கள் வேறு யாருனா பார்த்து போகிறோம் சார், எங்களுக்கு யார் கதையும் வேணாங்க, எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போங்க. ஏன் எல்லா கதையும் வரவேற்கப்படுது வாங்கி வச்சுட்டு உங்கள் கதையை வந்து நிராகரிக்கப்படுது? எதுக்கு ஃபோன் கால், எதுக்கு பவுண்டு? அப்போ எத்தனை பேர் எத்தனை பவுண்டு கொடுத்தா என்னன்னு தெரில. இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது நான் எஸ்ஆர் பிரபுவும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப பெரிய தவறான விஷயம் நான் சொல்கிறேன். இது வேறு மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் சர்வேலுக்காக மற்றவங்களை எதுவும் நீங்கள் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. 1. 2வது, நான் ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன், எல்லாருமே ஒரு கட்டத்தில் வளருவாங்க, எல்லாருமே வளரணும். இல்லை, அவரே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சாதாரண ஃபேமிலி, இன்னைக்கு எங்கேயோ படிப்படியாக முன்னேறி இருக்காரு. ஆமாம், புவர் மிடில் கிளாஸ் கீழே இருந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்து எந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி வரும், டேலண்ட்னால தான் அவர் முன்னேறி, டேலண்ட்னால நல்ல வளர்ச்சி. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆர்ஜே பாலாஜி நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போகிற வேகத்தில் நிறைய பேர் மெரிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியல. ரொம்ப பெரிய தப்பு அது. நீங்கள் வந்து மெரிச்சிட்டு போகிறீங்க, அழிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிற வேகம் தவறான எங்கேயோ போய் நிற்க போகிறீங்க, தவறான ஒரு இடத்துல போய் நிற்க போகிறீங்க. அதுக்கான பாவங்கள்லாம் எங்கே போய் நிற்க போகுது, நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. இது மிகப்பெரிய பாவமாக போய் நின்றும். தப்பு பண்ணுறதுக்கும் பாவம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மிஸ்டேக் அண்ட் சின் எனக்கு தெரியல, நான் தாண்டி தான் போகிறேன். அது அடிபட்டு செத்து போனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அது தப்பு.
நீ வேகத்தை கம்மி பண்ணு, கொஞ்சம் பின்னாடி பாரு யார் இருக்கா. நான் அப்படி தான் அடித்து போட்டு போயிட்டே இருப்பேன்னான்ற மாதிரி ஆகிடும் அது கதை. அது தவறான ஒரு விஷயம். 3வது, நீங்கள் என்னால் இந்த கமிஷன் ஆஃபீஸ் கொண்டு போக முடியும், என்னால் இது என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, என்கிட்ட எல்லா ப்ரூஃப் ஒர்க் எடுத்து போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்து நான் அதை ஹையர் அஃபீஷியல்ஸும் அட்வொகேட் டீமும் வச்சு எடுத்து இந்த படத்தை என்னால் நிறுத்த முடியும், எனக்கு டைமும் இருக்குது, எனக்கு காசு செலவாகவும் டைம் வேஸ்ட்டாகவும் எல்லாமே ஓகே. படத்தை நிறுத்தி நான் என்னத்த கோட்டை கோபுரம் கட்ட போகிறேன் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு கலை படைப்பு மேலே ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்கு இல்லையா? இன்னொரு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எனக்கு தோணுது, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களோட படத்தை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தேட்டரில் போய் பார்ப்பீங்களே. ஆனால் செர்குவாஸ் நீங்கள் எடுத்துட்டேன் 3 டிக்கெட் எடுத்துட்டேன். அயர்னி ஆஃப் லைஃப் இது எடுத்துட்டேன் 3 டிக்கெட். ஏன்னா ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்ல. ரோகிணியோடைய ஓனர் வந்து ட்விட்டர் போட்டிருந்தாரு புக்கிங்ஸ் ஓப்பன். நான் தான் ஃபஸ்ட்டு 3 டிக்கெட் புக் பண்ணேன். எப்படி எடுத்துக்கிறனே தெரில. வர வழி இல்லை பிரதர். ஏன்னா நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? என்னால் நிறுத்த முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன கமிஷன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை எனக்கு அட்வொகேட் டீம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கு இது விஷயமா உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் யாரும் காசு கொடுக்காம இருக்க போகிறாங்களா? இல்லை எனக்கு புரியல. அது இல்லை இங்கே விஷயம். இதே கதை நீ வேறு மாதிரி எடுத்து வச்சிருக்க, அது வேறு மாதிரி படமாக தான் இருக்க போது. பிளாட் இது தான், அது எல்லாமே ஓகே, எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த படத்தை நிறுத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம்? சரி, என்ன தான் வேணும் சார்? கதையாகவே நீங்கள் கதைன்னு யார் பேரும் போடலையே. சரி, உங்கள் பேர் போட்டால் ஓகே, வேண்டாம். வேறு என்ன தான் வேணும் உங்களுக்கு? ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? அப்போ நீங்கள் பண்ணுற தப்பு, சித்தார்த் விஸ்வநாதன் பண்ணுற தப்பு, எஸ்ஆர் பிரபு பண்ண தப்பு, ஆர்ஜே பாலாஜி பண்ணுற தப்பு மிகப்பெரிய தப்புன்றதை எக்ஸ்போஸ் இட். ரொம்ப எக்ஸாக்ட். இந்த மாதிரி பல ஆயிரம் இளைஞர்கள் சினிமா முகத்தில் கனவுல வந்து இது மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய இது தப்பு போயிட்டுருக்குது இங்கே. ரொம்ப பெரிய மிஸ்டேக் இது, ரொம்ப பெரிய ஸ்கேம் சொல்லாமல் தெரில, அது அர்த்தமாகவும் தெரியல. சரி, அவங்க இப்போ இது ஒருவேளை நம்ம வீடியோ வந்து அவங்க கண்ணில் படுமான்னு தெரியாது, ஒருவேளை பார்த்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போய் பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசுவேன். சரி, ஓகே. இப்போ கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம். இந்த கதையை வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ சொல்கிறேன். அவங்கள்கிட்டலாம் சொல்லிட்டீங்க, ஒரு யூடியூபர் சாமல் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சொல்கிறேன், கேட்குறேன் நான். ஆனால் இந்த பார்ட்டை மட்டும் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியிடும். கண்டிப்பாக. சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ இதே அட்டையில் தான் இருக்கும், இதே ட்ரெஸ்லாம் தான் இருக்கும், இதே எடுக்கிறோம். ஆமாம், ஓகேங்களா? எடுக்கலாம். சரி, இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப பொறுமையாக உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை என்கிட்ட எல்லா கேள்வியும் நான் கேட்டேன். தப்பாக கேட்டதான் மன்னிச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. மிக்க நன்றி.